Hello guys, welcome to question of the day. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது physical properties of all functional group. Okay, again ஒரு comparison study மாதிரி பண்ணிடலாம். So let's start. So நம்ம Xylemல March 27th offline crash course start ஆக போகுது. Suppose உங்களுக்கு board exam முடிச்சிட்டு if you are interested in the NEET, so கண்டிப்பா join பண்ணுங்க. Course fee பாத்தீங்கன்னா it's 10,000 plus DST. Yes. And இங்க லிஸ்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம Xylemல ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 50 plus students வந்து they got selected in MBBS seat. Yeah, and if you are interested in the crash course you can call this number and confirm your seat. Yes. Now let's come to the physical property. So physical property na enadhu ஒரு organic compound இருக்கு அந்த compound ஓட own character which means melting point, boiling point, அதோட color என்னது, so அது வந்து sunlight கூட react ஆகுமா, dark bottle தான் store பண்ணணுமா, so இது மாதிரி ஒரு organic compound ஓட own points வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஓன் கேரக்டரிஸ்டிக் பாயிண்ட்ஸா அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், we are talking about the physical property. ஸோ இதுல முக்கியமான 3 விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் யாரை பத்தி பார்க்க போறோம்னா பாய்லிங் பாயிண்ட். ஓகே, ஸோ பாய்லிங் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார் ஆல் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸுக்கு அப்ளிகபிள், ஈவன் ஆல்கேன் ஆல்கீன் ஆல்கைன்ஸுக்கு கூட அப்ளிகபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோலார் மாஸ். மோலார் மாஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் என்னென்னு எழுதக்கூடாது, யூ ஷுட் நாட் ரைட் இட் அஸ் ஓகே மோலார் மாஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த காம்பவுண்டை ஈஸியாக நம்மளால பாயில் பண்ண முடியுமா? முடியாது. ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா பாயில் பண்ண முடியும். அதனால தான் பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மோலார் மாஸ். அடுத்து நான் என்னன்னு சொல்லலாம்னா we can say polarity. What is the meaning of polarity? It is charge. Okay, ஒரு காம்பவுண்ட் சார்ஜ்டா இருக்கு, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கு, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க வந்து பாய்லிங் பாயிண்ட் நம்மளுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ பொலாரிட்டிக்கு அடுத்து வேற என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம, we can say surface area. Okay, surface area சொல்றதுக்கு முன்னாடி branching சொல்லலாம். It is inversely proportional to the branching. So branching இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், நம்மளுக்கு boiling point கம்மியா இருக்கும் because they are inversely proportional. ஏன்னா branching இருக்கும் போது less surface area இருக்கும். அப்போ less surface area இருந்துச்சு அப்படின்னா we can say that less van der Waals force of attraction. So கண்டிப்பா van der Waals force of attraction கம்மியா இருக்கு, அப்போ பாய்லிங் பாயிண்ட்டும் நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ரைட், ஸோ இது இல்லாம வேற என்ன பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லலாம்னா we can say hydrogen bonding. ஓகே, எந்தெந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்குலாம் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குமோ அங்கே எல்லாமே வந்து பாய்லிங் பாயிண்ட்டும் ஜாஸ்தி இருக்கும். பிகாஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்கிறது என்னது, இட்ஸ் ஒன் ஆஃப் த அடிஷ்னல் ஃபோர்ஸ். அப்போ இன்னொரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் போது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் பாயில் பண்ண முடியாது. ஸோ மோலார் மாஸ், polarity, inversely proportional to branching, and then hydrogen bonding. இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, now let's come to the second one. So second one என்ன பத்தி பார்க்க போறோம், melting point. ஓகே, so இந்த melting point எதுக்கு directly proportional சொல்லலாம், you can say it is due to the molar mass. ஓகே, so molar massக்கு directly proportional. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா force of attraction தான், FOA சிம்பிளா சொல்லலாம். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருந்ததுன்னா கண்டிப்பா மோலார் மாஸும் ஜாஸ்தியா தான் இருக்கும். மோலார் மாஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா மெல்டிங் பாயிண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும். இதுல முக்கியமா என்னன்னா ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் போது ஆர்எல்ஸ் அந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னா, ஓகே சிமெட்ரிக்கலா இருக்கும் போது மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி. ஏன் சிமெட்ரிக்கலா இருக்கும் போது மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி, பிகாஸ் அங்க crystal packing வந்து சூப்பர்பா இருக்கும். ஓகே, வாட் இஸ் த ரீசன், இட்ஸ் டியூ டு த கிறிஸ்டல் பேக்கிங். ஸோ அது வந்து லைக் ஒரு வேற டிசைனாலாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஷேப்பில் இருக்குது. ரைட்டா, அப்போ சிமெட்ரிக்கலாக இருக்கிறனால கிறிஸ்டல் பேக்கிங் பெட்டராக இருக்கும். கிறிஸ்டல் பேக்கிங் பெட்டராக இருக்குது அப்படின்னா அது சாலிட் ஸ்டேட்டில் பெட்டராக இருக்குது கிறிஸ்டல் பேக்கிங். அப்போ அது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸோ மெல்ட் பண்ண முடியாது. கரெக்ட், ரைட். அப்போ அங்கேயும் நம்ம கிரேட்டர் சொல்லலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி திஸ் இஸ் டைக்ளோரோபென்சீன். ரைட்டா, அண்ட் இதுவுமே என்னது டைக்ளோரோபென்சீன் தான்.
இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி. ஓகே, இதோட மெல்டிங் பாயிண்ட் இஸ் மேக்ஸிமம். ஓகே, ஆனால் பாய்லிங் பாயிண்ட் அங்கே கம்மி. இங்கே பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தி. ஏன் இங்கே பாய்லிங் பாயிண்ட் மேக்ஸிமம்? ஏன்னா திஸ் இஸ் மோர் போலார். இங்கே டைபோல் மொமெண்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் இங்கே டைபோல் மொமெண்ட் கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 0வா மாறிடும். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சிமெட்ரி மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம், பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த காம்பவுண்டில் சார்ஜ் இருக்குது, அதனால தான். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் யாரு? ஸோ மெல்டிங் பாயிண்ட் பற்றி பேசியாச்சு, பாய்லிங் பாயிண்ட் பற்றி பேசியாச்சு. ஸோ தேர்ட் ஒன் யாரு அப்படின்னா சால்யூபிலிட்டி இன் வாட்டர். ஓகே, சால்யூபிலிட்டி இன் வாட்டருக்கு நீங்கள் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் நான் சொல்கிறேன். எப்போ வந்து இது மேக்ஸிமமாக இருக்கும்? ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி இன் வாட்டர். ஸோ சால்யூபிலிட்டி எப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னா when the compound has hydrogen bonding. ஓகே, ஆல்கஹால்ங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஆர்கானிக் காம்பவுண்ட் will not dissolve in water. அப்போ ஏன் ஆல்கஹால் டிசால்வ் ஆகுது? பிகாஸ் ஆல்கஹால் கண்டெயின் ஹைட்ரஜன் பாண்டிங். ஆல்கஹால்லையும் ஒரு சேம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு, வாட்டர்லையும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஸோ சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் சேம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா இட் வில் டிசால்வ். ஓகே, இதுவே நீங்க ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுத்துட்டீங்க, ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், அங்க ஹைட்ரஜன் பாண்டிங்கே இருக்காது, வாட்டர்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிஃபர் ஆகுது. ஸோ இட் வில் நாட் டிசால்வ். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங். இன்னொரு பாயிண்ட் பிரான்ச்சிங். ஸோ இது பிரான்ச்சிங்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பிரான்ச் இருந்தால் ஈஸியாக டிசால்வ் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா பிகாஸ் தே ஆர் லெஸ் ஹைட்ரோஃபோபிக். ஓகே, என்ன ரீசன்? லெஸ் ஹைட்ரோஃபோபிக். இவ்வளோதான், வெரி சிம்பிள். இதில் முக்கியமாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா, இன்னொரு பாயிண்ட் சால்யூபிலிட்டியில் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். கார்பன் ஆட்டம் ஜாஸ்தியாக ஹைட்ரோஃபோபிக் நேச்சர், வாட்டர் நேச்சரும் என்ன ஆகிட்டே இருக்கும், நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் கார்பன் டசன்ட் லைக் வாட்டர். கார்பன் கோவலன்ட் பாண்டு, வாட்டர்ல இருக்கிறது இட்ஸ் அ பார்ஷியல் அயனிக் பாண்டு, கரெக்ட் ரைட்? ஸோ தே டசன்ட் லைக், அப்போ அங்கேயும் நம்மளுக்கு சால்யூபிலிட்டி கம்மியாகும். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த பாய்லிங் பாயிண்ட் தான். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ யாருக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்? இட் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு அடுத்து யார் சொல்லலாம்? இட் இஸ் ஆல்கஹால். ஸோ ஃபங்க்ஷன் குரூப் மட்டும் எழுதிடலாமா? ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்க்கு அடுத்து யாரு? இட் இஸ் அமீன், NH2. ஸோ அமீன்ஸ்க்கு அடுத்து யார் வருவா? வி கேன் சே இட் இஸ் கீட்டோன். ஓகே, ஸோ C டபுள் பாண்டோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, C டபுள் பாண்டோ. கீட்டோன்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட்க்கு அடுத்து ROR, ஈத்தர். ஸோ ஈத்தருக்கு அடுத்து ஃபைனலி ஹைட்ரோ கார்பன். ஓகே, ஸோ எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புமே நான் ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் ஈவன் 11th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ்லாம் கூட இங்கே கவர் ஆகுது. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் பாயிண்ட். இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ்டென்சிவ் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, தென் வேற என்ன சொல்றாங்க? ஈவன் NH2 ஆல்சோ வில் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ கீட்டோனுக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா இட்ஸ் டியூ டு polarity. ஓகே, தே ஆர் போலார் காம்பவுண்ட்ஸ். வாட் அபவுட் த ஹைட்ரோகார்பன்? ஹைட்ரோகார்பன் தான் இருக்கிறதுலையே நான் போலார். பிகாஸ் அங்கே கார்பன் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு, டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியுமே ரொம்ப 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 கம்மி, கரெக்ட் ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆர் கொஸ்டின் ஆஃப் த டே. ஹோப் யூ guys லைக் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா don't forget to give like and subscribe our channel. Thank you.